பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். இந்த வீடியோவை பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மைகளை இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில செய்வார். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட நன்மை தேவையாக இருந்தாலும், ஆசீர்வாதம் தேவையாக இருந்தாலும், சமாதானம் தேவையாக இருந்தாலும், அந்த சமாதானத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுகத்தை, அந்த விடுதலையை, அந்த நன்மைகளை உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய அந்த நன்மைகளை, அந்த சமாதானத்தை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வசனம் இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்க, யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவர் வசனத்து மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் நீங்கள் நானும் இந்த வசனத்தின்படி கர்த்தரை முழு மனதோடு தேட அர்ப்பணிக்கும் பொழுது, பாவத்தை விட்டு, இந்த உலக ஆசைகளை விட்டு உங்க முழு உள்ளத்தை தேவனுக்கு அர்ப்பணித்து இயேசுவே என்று கூப்பிட்டு அவர் முழுமையாய் தேடும் பொழுது, ஜெபத்தின் மூலமாக கர்த்தரை தேடும் பொழுது, அவர் பரிசுத்த வாழ்க்கை மூலமாக கர்த்தரை தேடும் பொழுது, விசுவாசத்தின் மூலமாக கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு தேடும் பொழுது, நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்ய அவர் அன்பும் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை பெருக பண்ண போகிறார். உங்க வாழ்க்கையில சமாதானத்தை பெருக பண்ண போகிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை தேட வேண்டும். விசுவாசத்தோடு, ஜெபத்தோடு, முழு மனதோடு கர்த்தரை தேட அர்ப்பணிங்க. கர்த்தர் தரக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக உங்க வாழ்க்கையில சமாதானத்தை, நன்மையை செய்வாராக. ஆமென். God bless you.